அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம இன்றைக்கி ரோஜா செடிங்களெல்லாம் கட்டிங் பண்ணதை பற்றியும் அதனுடைய வளர்ச்சி பற்றியும் நமக்கு பார்க்கலாம். எல்லா செடிகளும் கட் பண்ணி விட்டாச்சு. சில செடிகள் இன்றைக்கி கட் பண்ணி விட்டுட்ருக்கோம். கட் பண்ணி முடித்த உடனே நம்ம சாம்பல் உரமிடுதல் ரொம்ப நல்லது. சாம்பல் நம்ம மேலேயும் போட்டுட்டு அடி உரமாகவும் கொடுக்கணும். கொடுக்கும்போது செடியின் வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய வளர்ச்சியெல்லாம் பாருங்கள். அப்படியே இன்று பிறந்த நாள் காணும், திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம ரோஸ் செடியெல்லாம் கவாத் பண்ணுறது தான் நல்லது. நம்ம பெரிய செடியாக வரதை விட நம்ம கவாத் பண்ணும்பொழுது நமக்கு நிறைய பக்க கிளைகளோட நல்ல அடர்த்தியாகவும் செடி வரும். அதனால் நம்ம கட் பண்ணி விடணும். பூக்கள் பூத்த உடனேயே எந்த அளவுக்கு கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி விட்டுடணும். தளிர்கள்லாம் பாருங்கள். கவாத்துக்கு பின் ஃபுல் மொட்டுக்களோடையும் தளிர்களோடையும் ஒவ்வொரு ரோஸ் செடியும் இருக்காங்க. எல்லாம் பக்க கிளையிலையும் மொட்டுக்கள். இது ஒரு அழகிய கலருங்க. இது லைட் சாண்டலில் நல்ல இதழ்கள்லாம் அப்படியே கூர்மையாக வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க என் வீடியோஸில். எல்லாமே கவாத் பண்ணி விட்ட உடனே பார்த்துருங்க. நம்ம ரோஸ் செடியெல்லாம் கவாத் பண்ணுறது தான் நல்லது. நம்ம பெரிய செடியாக வரதை விட நம்ம கவாத் பண்ணும்பொழுது நமக்கு நிறைய பக்க கிளைகளோட நல்ல அடர்த்தியாகவும் செடி வரும். அதனால் நம்ம கட் பண்ணி விடணும். பூக்கள் பூத்த உடனேயே எந்த அளவுக்கு கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி விட்டுடணும். கவாத்துக்கு பின் நம்ம செடியுடைய வளர்ச்சியெல்லாம் பாருங்கள். ரோஸ் செடி ஃபுல் வளர்ச்சியோடு இருக்காங்க. நாட்டு ரோஸ் எல்லாத்துலேயும் மொட்டுக்கள் தான். மொட்டுக்கள் எல்லா செடியிலையும் இருக்காங்க. ரோஸ் செடியில் ஃபுல்லாக கவாத் பண்ணி விட்டது தான். கட்டிங்கில் வச்ச செடி நல்லா தளிர் விட்டுருக்காங்க. ரோஜா செடி